ஒண்ணும் பண்றது. சீமான் அவர்கள் பேசும்போது கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களே, இது ஒண்ணும் கொண்டாட்டம் கிடையாது, நினைவு நாள் அப்படின்னு சொல்லி திரள் நிதி வாங்கியிருக்காங்க. மே 18ஆம் தேதி ஈழத்துக்கான நினைவு நாள், அதுக்கான எழுச்சுரை அப்படின்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் வந்து கலெக்ஷன் போட்டிருக்காங்க. உணர்ச்சி பொங்கு கொஞ்ச நேரம் பேசுறாரு வாங்கின காசுக்கு, அதை கூட விட்டுரும். என்னோட கேள்வி என்னன்னா, அங்க போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையில சொல்றதுல யாரா இருந்தாலும் அந்த போட்டோஸ் பார்க்கும்போது யாருக்குமே சிரிப்பு வராது. அந்த லெவலுக்கு கொடூரமான போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த புகைப்படத்துக்கு முன்னாலே அவரு விஜய் அவர்களை பத்தி, இங்கே விஜய் அவர்கள் இப்போ இந்த மேடையில விஜய் அவர்களை பத்தி பேசணுமா? 6 சிலிண்டர் கொடுக்காததும் கொடுக்கறதுதான் உன் பிரச்சனையா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த இடத்துல தேவை. இதுவே நாளைக்கு ஒரு மீட்டிங்ல, நாளை கழிச்சு ஒரு மீட்டிங்ல, இல்ல வந்து சோசியல் மீடியால பேசுறது வேற. இந்த மீட்டிங்ல இது தேவையா அப்படின்னு கேட்டா, அதுவும் அந்த காசுல ஈழத்தமிழர்கள்ட்ட காசு வாங்கிட்டு இந்த ஒரு பேச்சு தேவையா? சரி, அப்படி நீ பேசுறேன்னு வச்சுப்போம். ஆனா அங்க கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த புகைப்படங்கள், அந்த போட்டோஸ் எல்லாம் பின்னால வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு வந்து கைத்தட்டி சிரிக்க முடியுது? அப்படி பேசும்போது கூட நீ ஆதங்கத்துல கொந்தளிச்சிருந்தா பரவாயில்லடா, கைத்தறி பயங்கரமா சிரிக்கிறானுங்க. அதுலயும் வந்து மே 18ஆம் தேதி மரம் உருகி ஸ்டோரி போட்டுட்டு அங்க போய் இதெல்லாம் பார்த்தப்ப எப்படி நம்புறது? இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால நீ சிரிச்சிருந்தாலோ இல்ல வந்து அதுக்கு அப்புறம் சிரிக்கிறது வேற.